ட்ரீம்லேண்ட் காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளும் விலங்குகளும் காலையிலான வெளியில கிளம்பிடுவாங்க. பாவம் கொக்கு மட்டும்தான் அங்க இருக்கும். அதுக்கு ஒரு ரெக்க ஒடிஞ்சு போடுறதுனால அதால எங்கேயுமே போக முடியல. ஒரு நாள் எல்லா விலங்குகளும் ஒன்னா சேர்ந்து மிங்கு முயல் கிட்ட போனாங்க. மிங்கு முயல் அதோட வலைய சுத்தி இருக்கிற இடத்த இப்போ சுத்தமாக்கிக்கிட்டு இருந்துச்சு. அடா மிங்கு, நீ எதுக்கு இவ்வளவு கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்க? இன்னைக்கு சுத்தி பார்க்க போகலையா? இல்ல ராமு, நான் இன்னைக்கு எங்கேயும் போக போறதில்ல. நான் இங்க வந்த நாள்ல இருந்தே என்னுடைய குடும்பத்தை சுத்தமா மறந்தே போயிட்டேன். அதனால என் குடும்பத்தை இங்க கூட்டிட்டு வர போறேன். என் குடும்பமே என் கூட சேர்ந்து வாழ போகுது. அதனாலதான் நான் என்ன யோசிச்சேன்னா, அவங்க வரதுக்கு முன்னாடி எல்லா ஏற்பாடையும் செஞ்சு வைக்கணும்னு. அப்படின்னா அவங்களுக்காக தான் இந்த இடத்த க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கியா? ஆமா, இந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இங்க நான் கேரட் விளைய வைக்க போறேன். அப்பதான் என் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இது ரொம்ப நல்ல விஷயம். இப்போதைக்கு நீங்க எல்லாரும் போங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நானும் உங்க கூடவே வரேன். ஆனா உன் கூட வேலை பார்க்கறதுக்கு இங்க யாராச்சும் இருக்கணும் இல்ல? இப்படி சொல்லி ராமு யானை கொக்கு கிட்ட சொல்லுச்சு. சாரஸ், நீ இங்க மிங்கு கூட பேச்சு துணைக்கிரு. அவளும் கொஞ்சம் வருத்தப்பட மாட்டா. நாம போலாம். அப்படி சொல்லி அவங்க எல்லாரும் அங்க இருந்து போயிட்டாங்க. இந்த பக்கம் மிங்கு முயல் அந்த கொக்கு கிட்ட பேசிக்கிட்டே விவசாயம் செய்ய ஆரம்பிச்சது. அதனால அவங்க 2 பேருக்கும் சுத்தமா போரே அடிக்கல. முதல்ல இடத்த கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பள்ளம் தோண்டிட்டு அதுக்கப்புறம் விதைகளை போடுறதுக்குள்ளேயே சாயந்தரம் ஆயிடுச்சு. கொக்கண்ணு, நான் செய்ய வேண்டிய வேலை எல்லாம் செஞ்சுட்டேன். ஆனா இன்னைக்கு சாயந்தரமே நான் கிளம்பி ஆகணும். எனக்கு ஒரு விஷயம்தான் புரிய மாட்டேங்குது. நான் திரும்ப வர வரைக்கும் என்னுடைய வயலை யாரு நல்லபடியா கவனிச்சுப்பா? என்கிட்ட வேலை ஒண்ணுமே இல்ல. நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாம உன் குடும்பத்தை கூட்டிக்கிட்டு போலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கொக்கு அண்ணன். அப்படி சொல்லி மிங்கு முயல் ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து கிளம்பிடுச்சு. அந்த கொக்கு வயலை பாத்துக்கலாம் அப்படின்னு அப்பதான் உட்கார்ந்திருந்தது. அப்போ திடீர்னு தரையெல்லாம் ஆட ஆரம்பிச்சுது. அப்ப கொக்கு என்னன்னு தூரத்துல பார்த்தா 2 யானைகள் வேகமா ஓடி வந்துகிட்டு இருந்துச்சு. இருங்க, அந்த வயலுக்கு நீங்க போகாதீங்க. 2 பேருமே அது சொன்னதுக்கு காது கொடுக்கவே இல்ல. 2 பேரும் அந்த இடத்துல வந்து நின்னு சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு அங்கிருந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க. அப்போ கொக்கு கவனிச்சது, எவ்வளவு விதைகளை போட்டு விதைச்சு வச்சிருந்தாங்களோ அந்த விதைகள் எல்லாம் வெளியில வந்துருந்துச்சு. விதை முளைக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ கெட்டு போயிடுச்சு. அட, இப்படி ஆயிடுச்சு. பாவம் மிங்கும், இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கூட என்ன நம்பி வயலை விட்டு போனா. ஐயோ, அவ திரும்பி வந்தா அவளுக்கு நான் என்ன சொல்லுவேன்? அப்போ கொக்கு பார்த்துச்சு, ஒரு பறவை மரத்து மேல நின்னுக்கிட்டு கொக்கைய உத்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா விலங்குகளும் அங்க வந்தாங்க. அவங்க நிலையெல்லாம் வீணா போயிருக்கிறத பார்த்தாங்க. அப்ப கொக்கு அவங்க எல்லார்கிட்டயும் நடந்தத சொல்லுச்சு. கஜராஜன் பெரிய தப்பு பண்ணிருக்காங்க. சாரஸ், நாம இருந்திருந்தா அவங்க 2 பேருக்கும் தண்டனையை கொடுத்துருப்போம். தண்டனை கொடுத்து ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதை பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பா இருந்துச்சு. நானே இந்த வயலை சரி பண்றேன். கொக்கு அப்படி சொன்னது கேட்டு எல்லா விலங்குகளும் ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில அந்த கொக்கு முயலோட வீட்டுக்கிட்ட போச்சு. அப்போ அங்க விதைகள் நல்லபடியா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு உடனே நிலத்தை உழ ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கு ஒரு ரெக்க உடைஞ்சு போயிருந்தாலும் கூட கஷ்டப்பட்டு விதை விதைக்க பள்ளத்தை தோண்ட ஆரம்பிச்சது. எல்லா விலங்குகளும் அவங்கவுங்க வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கொக்கு மட்டும் 2 நாள் முழுசா பள்ளம் தான் தோண்டிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் விதைகளை போட்டுச்சு. அதுக்கப்புறமா தான் கொக்கு ரொம்ப அமைதியா அங்கேயே உட்காந்து நிலத்தை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மிங்கு திரும்ப வருவா. அதுக்குள்ள இதுல விளைச்சல் எல்லாம் வந்திருக்கும்ல. நிறைய நாட்களும் போச்சு. இப்ப தோட்டத்துல கேரட்டும் விளைய ஆரம்பிச்சுது. ஆனா சாயந்தர நேரத்துல மறுபடியும் அந்த நிலையெல்லாம் ஆட ஆரம்பிச்சுது. ஐயோ கடவுளே, மறுபடியும் இவங்க மிதிச்சிட்டு போயிடுவாங்களோ? கொக்கு இடத்துக்கு குறுக்கவே நின்னுக்குச்சு. ஆனாலும் அந்த 2 யானைகளும் மதிக்காம அந்த இடத்துல வந்து 2 பேரும் நின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன் உன்ன. எனக்கு நானும் உன்னை சும்மா விட மாட்டேன். கொஞ்ச நேரத்திலேயே விளைச்சல் எல்லாத்தையுமே வீணாக்கிட்டு அவங்க அங்கிருந்து போயிட்டாங்க.
கொக்கு அதை எல்லாத்தையுமே பார்த்து உட்காந்து அழ ஆரம்பிச்சது. அப்போ மறுபடியும் அங்க விலங்குகள் எல்லாருமே வந்தாங்க. அதிகமாயிருச்சு உங்களுது. நாம இவங்கள சும்மா விடவே கூடாது. அவங்க காட்டோட ராஜாவான சிங்கராஜாவை கூப்பிட்டு எல்லாத்தையும் சொன்னாங்க. அவங்க 2 பேரையும் நான் என்ன பண்றேன்னு பாருங்க. சிங்கராஜா உடனே அந்த யானைகளை பார்க்க போனாரு. 2 யானைகளையும் 10 நாளுக்கு காட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. பாவம் கொக்குக்கு மட்டும் அமைதி கிடைக்கவே இல்லை. ஏன்னா காலையில தான் மிங்கு வரப்போறான். மிங்கு வந்து நிக்கும் போது அவன்கிட்ட நான் என்ன பதில் சொல்றதுன்னு யோசிச்சுது. இருட்டானதுனால எல்லாருமே தூங்கிட்டாங்க. ஆனா கொக்கு மட்டும் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பூமியிலேயே நின்னுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்துச்சு. அப்போ அதை கவனிச்சுது. இவ்வளவு நாளா ஒரு பறவை மரத்துக்கு மேல உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தது இப்போ கொக்குக்கு பக்கத்துல வந்துச்சு. அன்பு பறவையே, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? அட, உன்னால பேச முடியுதா? அப்புறம் எதுக்கு இத்தனை நாளா என்கிட்ட பேசவே இல்ல? நான் இந்த காட்டு பறவை இல்லையே, நான் மந்திரமலையில இருந்து வரேன். இத்தனை நாளா நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உன்னுடைய கடினமான உழைப்பு, உன் நல்ல குணம் 2மே எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு ரெக்க உனக்கு இல்ல அப்படின்னாலும் கூட நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு நினைக்கிறல்ல, உன்ன மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. என்னோட உழைப்பெல்லாம் உடைஞ்சு போச்சு. மிங்கு முயல் மறுபடியும் வரும்போது அவங்க ஃபேமிலிக்கு நான் என்ன சொல்லுவேன்? நீ சரியா கேட்கல போல. நான் மந்திரமலையில இருந்து வரேன் அப்படி சொல்லி அந்த பறவை அந்த நிலத்தை சுத்தி சுத்தி வந்துச்சு. கிட்டத்தட்ட 3 சுத்து சுத்தும் போதே ஒரு அதிசயம் நடந்தது. அது கொக்கு கனவுல கூட நினைச்சு பார்க்காதது. அந்த பூமியும் தானாவே சரியா போச்சு. முதல்ல விளைஞ்சதை விட இப்ப நிறைய கேரட் விளைஞ்சது. அடேங்கப்பா, இது ரொம்ப அழகான ஒரு வயலாயிடுச்சு. உனக்கு கோடி கோடி நன்றி. இப்பவே நன்றி சொல்லாத, வேலை இன்னும் நிறைய இருக்கு. என்ன வேலை? இப்படி சொல்லி அந்த பறவை கொக்க சுத்தி 3 தடவை சுத்தி வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆகாயத்துல பறந்து போச்சு. கடைசியா இவங்க என்ன சொல்ல வராங்க? அப்போ கொக்கு கவனிச்சது அதோட ரெக்கையும் சரியா போச்சு. அது தன்னுடைய ரெக்கையில காத்துல பறக்க வச்சுக்கிட்டு சுத்தி சுத்தி பறந்தது. அடேங்கப்பா, என்னாலயும் பறக்க முடியுது. அதால அந்த சந்தோஷத்தை தாங்கவே முடியல. அடுத்த நாள் காலையில மிங்கு முயல் அதோட குடும்பத்தோட அங்க வந்து சேர்ந்துச்சு. அவங்க கூடவே மத்த விலங்குகள் எல்லாருமே அங்க வந்தாங்க. அவங்க பார்த்தாங்க, இப்ப அந்த கேரட் தோட்டம் ரொம்ப நல்லபடியா இருந்துச்சு. கொக்கோ இப்போ முழுசா குணமடைஞ்சிருந்துச்சு. அத பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. கொக்கு அவங்க கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லுச்சு. அதை கேட்டு எல்லா விலங்குகளும் சந்தோஷப்பட்டாங்க. கொக்கண்ண, என்னுடைய குடும்பத்துக்காகவும் எனக்காகவும் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. இந்த நன்றியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். அது என்னோட அதிர்ஷ்டம். உன்னோட இந்த தோட்டத்தால தான் இப்போ எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு. என்னால பறக்க முடியும். அப்படி சொல்லி சந்தோஷத்துல அதோட ரெக்கைய அடிச்சுக்கிட்டு எல்லா விலங்குகள் முன்னாடியுமே சந்தோஷமா பறந்து போச்சு. யாரு இன்னொருத்தங்களுக்கு நல்லது நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா நல்லதே நடக்கும்.